Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்கின் கேர் டிப்ஸ் தான் வந்து சொல்ல போகிறேன். அட் த சேம் டைம் இது ஒரு ஸ்கின் கேர் ஹேக் மாதிரி கூட உங்களுக்கு வந்து வச்சிருக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு சூப்பரான ஒரு க்ளோவி ஹைட்ரேட்டட் ஒரு ப்ளம்பி மாய்ஸ்சரைசரை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறத நான் வந்து சொல்ல போகிறேன். ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஸ்டெப் தான். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டே நைட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அட்லீஸ்ட் நைட் டைமாவது நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான பொருள்கள் வந்து தேவை. அதில் ஒரு பொருள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், இன்னொரு பொருள் வந்து நம்மக்கிட்ட ரெகுலராக எப்போவுமே வந்து இருக்கிறது தான். ஸோ நம்மளோட நார்மல் மாய்ஸ்சரைசர் நம்ம வந்து ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்காண்டி நம்ம வந்து போடுவோம். அதை வந்து எப்படி பார்த்திங்கன்னா நல்லா 2 times நல்லா ஒரு 5 times ஒரு ஃபாஸ்டர் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மாய்ஸ்சரைசரை நம்ம மாற்றுறது எப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அட் த சேம் டைம் இந்த மாய்ஸ்சரைசரோட எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் டிஃப்ரெண்ட் வேஸ் வந்து இருக்குது. அதில் இன்றைக்கி ஒரு ஸ்கின் கேர் ஒரு இது மாதிரி தான், ஒரு ஹேக் மாதிரி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா ஸ்கின்னோட டீஹைட்ரேஷன் உங்களுக்கு வந்து குறைக்கும், நல்லா ஸ்கின்னை ப்ளம்பப் கண்டிஷன் பண்ணும் உங்களுக்கு வந்துட்டு. அட் த சேம் டைம் ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட் பண்ணும் உங்களுக்கு, டல் ஸ்கின் இருந்தால் ரிமூவ் பண்ணும், நல்லா ஒரு க்ளோயிங் ஒரு ஸ்மூதர் ஸ்கின் உங்களுக்கு வந்து கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரெகுலர் யூஸில் நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு முக்கியமான பொருள் வந்து தேவை. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய மாய்ஸ்சரைசர், அதாவது உங்கள் ஸ்கின் டைப்புக்குள்ள மாய்ஸ்சரைசர் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நல்லா குட் குவாலிட்டியான பிராண்டட் மாய்ஸ்சரைசர் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அப்படி உங்கள் ஸ்கின் டைப்புக்குள்ள மாய்ஸ்சரைசர் உங்களுக்கு தெரியல அப்படின்னா யூ கேன் ட்ரை ஆல் ஸ்கின் டைப்ஸ் மாய்ஸ்சரைசர் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம், ஓகேவா? ஸோ உங்கள் ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாய்ஸ்சரைசர் வந்து நீங்கள் வந்து எப்பவும் எந்த அளவு நீங்கள் வந்து தேவைப்படுற அளவு நீங்கள் வந்து எடுப்பீங்களோ ஸோ அந்த அளவு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு தேவையான அளவு உள்ள மாய்ஸ்சரைசர் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹையல்ரானிக் ஆசிட். ஸோ ஹையல்ரானிக் ஆசிட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஈக்குவல் ப்ரொபோர்ஷனை விட ஈக்குவல் ப்ரொபோர்ஷனுக்கு ஹாஃபாக கூட நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாய்ஸ்சரைசர் இப்போ ஒன் ட்ராப் எடுக்கிறீங்கன்னா ஒரு டொலாப் எடுக்கிறீங்கன்னா அதே மாதிரி ஒரு 2 to 3 drops ஹையல்ரானிக் ஆசிட் சீரம் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 1 drop ஹையல்ரானிக் ஆசிட் கூட நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பியூர்லி ஒரு ஹையல்ரானிக் ஆசிட் சீரம் நிறைய பிராண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இருக்குது. ப்ளம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோரியல் பாரிஸ், மினிமலிஸ்ட், டெர்மாக்கோ இந்த மாதிரி பிராண்ட்லாம் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்துட்டு. ஸோ நல்ல ஒரு பியூரான ஒரு ஹையல்ரானிக் ஆசிட் சீரம். ஸோ அந்த ஹையல்ரானிக் ஆசிட் சீரம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. நான் வந்து இந்த மாய்ஸ்சரைசருக்கு ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 drops வந்து வரும், அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 drops வரும். நான் வந்து ஒரு 4 to 5 drops வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இது நல்லாவே ரெண்டையுமே வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ உண்மையிலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா இது ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பார்க்கணும் இது வந்துட்டு. ஸோ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ கண்கள்கிட்டையும் வந்து அப்ளை பண்ணலாம். ஹையல்ரானிக் ஆசிட் வந்து கண்களுக்குமே நல்லது தான். நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 5%. நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹையல்ரானிக் ஆசிட் 2 to 5% உள்ளது யூஸ் பண்ணிக்கலாம். தென் கிராஜுவலாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஓகே? ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் நான் தேவைப்படுற அளவு நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர் வந்து ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சர்டாக க்ளோயிங்காக அவங்களுக்கு வந்து வச்சிருக்கும். ஸ்கின்னோட அவுட்டர் லேயரை வந்து நல்லா ப்ரொடெக்டடாக உங்களுக்கு ஹெல்த்தி அண்ட் க்ளோயிங்காக அவங்களுக்கு வந்து வச்சிருக்கும். ஹையல்ரானிக் ஆசிட் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. ஸ்கின்னை வந்து நல்லா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹைட்ரேட் பண்ணும், ப்ளம்ப் அண்ட் கண்டிஷன் பண்ணும். சைன் ஆஃப் ஏஜிங் இருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணும். அட் த சேம் டைம் ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து டோன் அண்ட் டெக்ஸ்சர் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஒரு ஹெல்த்தி அண்ட் க்ளோயிங் ஸ்கின் உங்களுக்கு வந்து கொடுக்கும். நல்லா ஸ்கின்னுக்கு ஒரு க்ளோ ஆட் பண்ணும். ஸ்கின்னோட டீஹைட்ரேஷன் நல்லா ரிமூவ் பண்ணி அந்த ஃப்ளேக்கி ஸ்கின்னாக நல்லா வந்துட்டு பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆயிடும் உங்களுக்கு. அந்த சேம் டைம் உங்களுக்கு மாய்ஸ்சர் லாஸ், வாட்டர் லாஸ் இதெல்லாம் ஸ்கின்னில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ பாருங்கள், அப்ளை பண்ணும்போது பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாகவே ஸ்கின் வந்து நல்லா டியூவியாக ப்ளம்பியாக வந்து போயிடும். இது எல்லா ஏஜஸ் உள்ளவங்களும் பயன்படுத்தலாம், எல்லா ஸ்கின் டைப்ஸ் உள்ளவங்களும் பயன்படுத்திக்கலாம். அண்ட் ஆல்சோ இட்ஸ் சூட்டபிள் ஃபார் போத் ஜெண்டர். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறங்க, ஓகே? ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டே டைம் இருந்தால் இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 minutes கழிச்சு சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. நைட் டைம் இருந்தால் நீங்கள் இப்படி கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான ஒரு இது வந்துட்டு இதில் டிஃப்ரெண்ட் வேரியன்ட் நான் வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மாய்ஸ்சரைசரை ஸ்கின் ப்ளம்பிங் மாய்ஸ்சரைசரை நான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ ரெகுலராக நீங்கள் இப்படி வந்து போட்டுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்கின் வந்து நல்லாவே ட்ரான்ஸ்ஃபார்ம் வரது நீங்கள் வந்து பார்க்கலாம். அட் த சேம் டைம் மாய்ஸ்சரைசர் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ஆலோவேரா ஜெல்லில் கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்கள் விருப்பம். மாய்ஸ்சரைசர் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்கள் மாய்ஸ்சரைசரில் ஹையல்ரானிக் ஆசிட் சூட் ஆகுமாங்கிற மாதிரி பார்த்துக்கிறங்க. மோஸ்ட்லி ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஹையல்ரானிக் ஆசிடோட எது செட் ஆகுமோ அதை மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறங்க. நார்மல் வேஸ்ட் மாய்ஸ்சரைசர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தாராளமாக நீங்கள் ஐ ஹைலி ரெக்கமெண்ட் கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு டோன்ட் ஃபர்கெட் யுவர் நெக் டூ. ஸோ நெக்குக்கும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ரிமைனிங் எக்ஸஸ் உள்ளது நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ பாருங்கள்,
ஸ்கின் வந்து எவ்வளோ ப்ளம்பப்பாக ஹைட்ரேட்டாக எனக்கு வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் நல்லா டீப்பாக பெனட்ரேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட்ட நீங்கள் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு 5 to 6 பெனிஃபிட்ஸ் ஸ்கின் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வேண்டாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்ச பிராண்டில் நீங்கள் நல்ல ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கிறீங்க. ஸோ இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக நான் கமெண்ட்டில் கேளுங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் பாய்.